அண்மை செய்தி. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தனியார் பேருந்து கட்டண உயர்வு குறித்து தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்களுடன் கலந்து ஆலோசித்து 4 மாதங்களில் முடிவெடுக்கும்படி உயர்மட்ட குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரி ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் வகையில் உயர்மட்ட குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த மனுவில் கடந்த 2018ஆம் ஆண்டு பேருந்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட பொழுது டீசல் விலை லிட்டருக்கு 63 ரூபாய் விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 92 ரூபாய் விற்கப்படுவதாகவும், கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 ரூபாய் 10 காசும், கர்நாடகாவில் 1 ரூபாயும், ஆந்திராவில் 1 ரூபாய் 8 காசும் வாங்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் 58 பைசாக்கள் மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே கட்டண உயர்வுக்கு உரிய முறையில் குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி CV கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பேருந்து கட்டணம் நிர்ணயிக்க போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளர், நிதித்துறை செயலாளர், போக்குவரத்து ஆணையர் அடங்கிய உயர்மட்ட குழு நியமித்து கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பித்திருப்பதாக தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. உயர்மட்ட குழு அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவர்களின் கருத்துக்களை கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அனைத்து தரப்பினரும் ஆலோசனைகளை பெற்று 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உயர்மட்ட குழுவிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.